ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இந்த மேட்ச்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜன் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதாவது சிஎஸ் ரேங்கில். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு தர விதமாக சின்ன ஒரு சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோ மட்டும் முழுசாக பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஏன் ரீஜன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரையும் நான் போனதே இல்லை. அதனால் இன்னமேட்டாவது நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரீஜன் போக பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அந்த சரி அவனை சுட்டுட்ருக்கான் யாருன்னு தெரியல. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு. நீ சாவுடி எங்கடி இருக்க? இப்போ தானே வந்தேன். உட்கான். சீக்கிரம் டேய், யாரா அவன்? கஷ்டப்பட்டு நான் டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன், நீ அங்கேருந்து ஒரு பிளட்டில் செத்துட்டேன். டேய் ஏன்டா இப்படி பண்ணி எனக்கு உயிர் எடுக்கிறீங்க? டே கில்லு வேற அடிச்சாவுண்டா. கில் அடிக்கலாம் யாரையும் நான் மதிக்க கூட மாட்டானுங்கடா இந்த யூடியூப் வீடியோ போடுறதுனால. ஐயோ, கில்லும் விட மாட்டேறானுங்க. அப்படியும் அந்த ரவுண்டை முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்ட் வந்துடும். இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயே நம்ம கில் அடிப்போமா நம்மளுக்கே தெரியாது, பட் அடிப்போன்னு நம்புகிறேன். ஓகே, என்கிட்ட லாங் கன் இருக்குது. ஷார்ட் கன் 2-3 பேர் எடுத்து வச்சுருக்கானுங்க. 2 பேரை எடுத்து வச்சுருக்கானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் ஜெயிக்கிறது எனக்கு முக்கியம் இல்லைங்க, ஓரளவுக்காவது கில் அடிச்சுட்டு ஜெயிக்கணும். அதாவது நானும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு விளையாண்டுருக்கேன்னு இருக்கணும். 0 கில்ல இருந்து ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த வீடியோவும் என்னால் போட முடியாமல் போயிடும். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னடா இவன் வந்தால் அடிக்க மாட்டேறான் அப்படின்னு தான் தோணும். எவனாவது வருவீங்களாடா? எவனையுமே வரமாட்டேறான். சார் நம்மளே போவோம். அடிச்சு போடாதீங்கடா. பாவண்டா நான். ஏங்க அங்கே எவனோ உட்காந்துட்டு யாரா அவன் 30 HP வச்சுட்டு இருக்கான். சரி நில்றா, அவனை பிளட்டு போட்டு அடிக்கிறேன்டா. நில்றா அடி. ஐயோ வா, ஸ்கோப் போட்டு அடிக்கிறேன். ஐயோ 10 HP நிறுத்தி வச்சுட்டானே மறுபடியும். இவன் கொஞ்சம் டேஞ்சரான பர்சனாக இருக்கான். பட் ஆனால் அவன் பிளட்டு போடல, அதனால் நம்ம தைரியமாக அவனை அடிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அந்த ஒருத்தனை முடிச்சாச்சு. இன்னும் மற்ற 3 பேர். ஓகே, டீமில் ஒருத்தனை நாக்கு வச்சுட்டேன். ஓகே, இன்னும் ஒரே ஒருத்தன் தாங்க இருக்கான். நம்ம இவனை முடிச்சிடலாம். இவன்கிட்ட அந்த ஃபேமஸ் தான் வச்சுருக்கானோ. 33 குறைக்குங்க. மேலே இருக்கான். ஐயோ க்ளோவால் இல்லை, நான் க்ளோவால் இருக்குன்னு நினச்சிட்டு கீழே ஓடி போனால் மேலே இருந்து இவன் அடிச்சிட்டா. எனக்கு இவளுக்கு எவ்வளோ இது பகை இருக்குங்க. அப்பயிலேயே நான் அடித்தேன் நாக்காவில். இப்போ இவக்கிட்ட நானே நாக்காய் விழுந்துட்டேன். பட் டீம்மேட் இருக்கான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ அப்பா, ஹெச்ஆர் அடிச்சிட்டான்டா கேஎஸ் கேமிங். சூப்பர். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டும் ஜெயிச்சிச்சு. நம்மளால் ஒரு கில் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. தேர்ட் ரவுண்ட் இன்னும் ஒன்று இருக்குது. சரி, தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. கன் என்ன கன் எடுக்கலாம்? ஷார்ட் கன் தான் எதாவது எடுத்தாகணும். ஷார்ட் கன் என்ன எடுக்கலாம்? ஸோ ஓகே, கிங் ஃபிஷராக இந்த கன் பேர். அதுதான் எடுத்தாகணும், வேறு எதுவும் வழி இல்லை. ஏன்னா காசு பத்தாதுங்க. கிங்ஃபிஷர் தான், அதனால் எடுத்தாகணும். ஓகே, எவனாவது இந்த சைடு வருவானா? ஓகே, இந்த சைடு 3 பேர் வராங்க. சூப்பரு. என் டீம்மேட் எல்லாம் அங்கேயே நின்றுக்கிற. ஒருத்தன் நாக்கு வச்சுட்டானா அதுக்குள்ளே. சூப்பர்ரா. எவனாவது வந்துருங்கடா. ஏதாவது என் மானத்தை காப்பாற்றுறதுக்காவது அவுட் ஆகுங்கடா. எவனோ நிற்கிறாங்க. அட பைத்தியக்கார பைய வா. எங்கே உள்ளே போயிட்டான்? சுடாதரா. எப்பா, இவங்கிட்டான்னு தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்குது. சரி, இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. நல்ல வேலை ஹெட்ஷாட் விழுந்துச்சு, அதனால நாக்கு. நம்ம இவனை அழுத்தி பிடிச்சா கொண்டுட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெட்ஷாட் பட்டனால. ஓகே, இங்கே மட்டும் அந்த ஒருத்தன் நிற்கிறான். அவனை எங்கே இருப்பான்னு வேறு தெரியல. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு இல்லை. ஆனால் சுடுற சவுண்ட் இங்கே தான் கேட்குது. இங்கே இல்லை அவன். ஓகே, அவன் அந்த சைடு ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ சாவடா டே. அப்பா, ஒரு வழியாக நாக்கு வச்சுட்டு கொன்னாச்சு. அதுவும் டீம்மேட்ஸ் ஃபுல் டேமேஜ் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம 2 அடி அடிச்சோன்னே செத்து போயிட்டான். ஓகே, இப்போ கடைசி ரவுண்டு வந்தாச்சுங்க நம்ம. ஓகேங்களா? இந்த வீடியோவே 5.5 நிமிஷம் தான். அதனால் தயவு செஞ்சு முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சுத்தமாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இல்லை. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக இன்னொரு டைம் நான் சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் ரவுண்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இல்லைன்னா தோற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், சில டீம் பார்த்திங்கன்னா 0-3 வரையும் விட்டுட்டு தான் ஜெயிப்பானுங்க. அந்த மாதிரி டீமும் நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால் நம்ம இந்த டீம் கன்ஃபார்ம். ஓகே, கிரனட் ஓடுறா. அப்பா, அன்சைடு பிடிச்சி வச்சு டீம்மேட்டுக்கு எதாவது வழியில். சூப்பர். ஒரு நாக்கு வச்சுட்டான் டீம்மேட், அதனால் பிரச்சனை இல்லை. மிச்சம் இருக்கிறவங்களை நான் ஏங்க அங்கே ஒருத்தன் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க. அக்கா நீ பார்த்து போக்கா. ஐயோ எங்கடா நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ திரும்பவும் இல்லை. ஸோ ஓகே, இந்த ஓரியன் கேரக்டர் வச்சு சாவடா டே. அப்பா, எப்படியோ ஒரு நாக்கு வச்சாச்சு. இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. உள்ள கிரனட் தூக்கி போட்டுடலாம்.
டேமேஜ் விழுந்துரு. ஓ குடும்பமும் இங்கே தான் இருக்கீங்களா? நில்றாடி, எல்லோ கலர் ட்ரெஸ், வெயிட் பண்ணு. அப்பா 2 நாக்கு வச்சாச்சு. இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் அவன் அந்த ஏர்ட்ராப் கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேங்க. அதனால டக்குன்னு அந்த ஏர்ட்ராப் கிட்ட போயிடலாம். ஓ இங்கே ஒருத்தர் இருக்கானா? சூப்பர். அப்போனா அந்த ஏர்ட்ராப் கிட்ட இல்லை, இங்கே தான் இருக்கான். சூப்பர். எப்படியும் மேட்ச் ஜெயிச்சாச்சுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 7 கிலோ அடிச்சிருக்காளா டாப்பில் இருக்கவ. நம்ம 47வது ஸ்டார் வந்தாச்சு. 5 ஸ்ட்ரைக்கில் இருக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.